அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் காண இருப்பது புலிப்பாணி சித்தர் பற்றியது. புலிப்பாணி சித்தர் போகர் முனிவரின் சீடன் ஆவார். போகர் முனிவரின் காலத்திற்கு பிறகு பழனி மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை காப்பாற்றியவர் ஆவார். போகர் மாமுனிவரின் காலத்திற்கு பிறகு பழனி முருகனுக்கு தினமும் பூஜைகள் ஆராதனைகள் செய்தவர் இவரே. இவருக்கு ஜீவசமாதி பழனியில் வடகிழக்கு திசையில் உள்ளது. அதை இது சந்ததிகள் பராமரித்து வருகிறார்கள். புலிப்பாணி சித்தர் அதீத சிவபக்தராவார். புலிப்பாணி சித்தர் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானை பிரதிபலிக்கக்கூடியவர். புலிப்பாணி சித்தர் செவ்வாய் தோஷங்களை போக்கக்கூடியவர். செவ்வாய் தோஷம் என்றால் லக்கணத்தில் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம், 2ஆம் வீட்டில் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம், 4ஆம் வீட்டில் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம், 7, 8, 12 இது போன்ற வீடுகளில் அமர்ந்தாலும் செவ்வாய் தோஷம்தான். இது போன்ற செவ்வாய் தோஷம் பெற்றவர்கள் புலிப்பாணி சித்தரின் ஜீவசமாதி சென்று வழிபடுவதும் அவரது 16 போற்றிகளை தினமும் சொல்லி வருவதும் செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்யும். ஏனென்றால் அவர் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர். செவ்வாய் பகவான் என்றால் முதல் தரமான காரகம் மூலிகை வைத்தியம், மருத்துவர் காரகம், அறுவை சிகிச்சை மருத்துவர். 2ஆவதாக காவல்துறை, உடல் பலம், மருத்துவ பலம். செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருந்தால்தான் ஒருவரின் இரத்தத்தை பார்த்தால் மயக்கம் வராமல் இருக்கும். அறுவை சிகிச்சை மருத்துவருக்கு இரத்தத்தை பார்த்தால் மயக்கம் வராது. ஆனால் சராசரி மனிதர்களுக்கு இரத்தத்தை பார்த்ததும் மயக்கம் வந்துவிடும். இதில் தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய் பலவீனமா செவ்வாய் பலமா என்று. இது போன்ற விஷயங்களுக்கு பொதுவாக மருத்துவத்துறைக்கு புலிப்பாணி சித்தர் அருள் தேவை. மருத்துவ படிப்பவர்கள் கண்டிப்பாக புலிப்பாணி சித்தரை வணங்க வேண்டும். உடலில் நோய்வாய்ப்பட்டவர்கள் புலிப்பாணி சித்தரை மனதில் நினைத்தாலே போதும், அவரே மருந்து கொண்டு வந்து தருவாராம். இது பழைய கதை. இப்போது கலியுகம். அவரது சன்னதி சென்று ஜீவசமாதி சென்று வழிபடுவது நல்லது. அவரது போற்றிகளை தினமும் பாராயணம் செய்வது நல்லது. அதற்காக இப்பதிவை பதிகிறேன். செவ்வாய் என்றால் நிலம் சார்ந்த விஷயம். அசையாத சொத்துகள், வீடு, காடு, விவசாய நிலம், அசையாத சொத்துக்களை குறிக்கும். செவ்வாய் என்றால் சண்டை. அதனால் நிலத்தகராறு, சொத்து தகராறு இதையும் குறிக்கும். செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமண சிக்கலை குறிக்கும். தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடை உருவாக்கி பிரிவினையை குறிக்கும். அதிகமான கோபம் மூலமாக இருவரில் ஒருவருக்கு சண்டை பிரிந்து விடுவார்கள். செவ்வாய் தோஷம் இதைத்தான் செய்யும். ஆக நிலத்தகராறு, சொத்து தகராறு, திருமண சிக்கல் போன்றவற்றை திருத்து வைப்பதில் இவருக்கு நிகர் இவரே ஆவார். இவரை எப்படி வணங்க வேண்டும் என்றால், இவர் சிவபக்தர் என்பதால் வில்வ மலர்களையும் சாமந்தி மலர்களையும் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். அதுவும் இவருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை மட்டுமே. செவ்வாய்க்கிழமை இவரது ஜீவசமாதி சென்று வழிபடுவது நல்லது. அவரது 16 போற்றிகளை பார்ப்போம். ஓம் புலிப்பாணி சித்தர் நமக. கம்பீரமான தோற்றம் கொண்டவரே போற்றி, தண்டபாணி பிரியரே போற்றி, ஞானவரம் கொடுப்பவரே போற்றி, வில்வ அர்ச்சனை பிரியரே போற்றி, சித்த மருத்துவத்தின் தலைவரே போற்றி, ராகு கிரகத்தை பூஜிப்பவரே போற்றி, யந்திரங்களை பிரதிஷ்டை செய்பவரே போற்றி, உலகம் முழுவதும் வாசம் செய்பவரே போற்றி, வனத்தில் வாசம் செய்பவரே போற்றி, தெய்வ யானையின் புதல்வரே போற்றி, சூலாயுதம் உடையவரே போற்றி, மிருகங்களால் பூஜிக்கப்படுபவரே போற்றி, ஐஸ்வர்யங்களை அளிப்பவரே போற்றி, எளிதில் மகிழ்ச்சி அடைபவரே போற்றி, முருகப்பெருமானை வழிபட்ட புலிப்பாணி சித்தர் சுவாமிகளே போற்றி போற்றி போற்றி. இந்த 16 போற்றிகளை சொல்லி வருவது நலம். இது அவ்வளவு கஷ்டமான விஷயம் அல்ல. அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையாவது புலிப்பாணி சித்தரை மனதில் நினைத்து
இந்த 16 போற்றிகளை சொல்லி வருவது நன்மை பயக்கும். இவர் நவகிரகத்தில் செவ்வாயை பிரதிபலிக்கக்கூடியவர், செவ்வாய் தோஷத்தை தீர்க்கக்கூடியவர், குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடியவர். புலிப்பாணி சித்தரை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைத்துவிடும். நிலம் சார்ந்த தகராறு, சொத்து சார்ந்த தகராறு, வழக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கும். சொந்த வீடு இல்லாதவர்கள், நிலம் இல்லாதவர்களுக்கு அதுவும் பாக்கியம் கிடைக்கும். அடுக்குமாடி கட்டிடங்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், அவர்களுக்கு ஏதாவது தடை இருந்தாலும் நீங்கிவிடும். கட்டிட பொருள்கள் சம்பந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்கள், ட்ரேடர்ஸ் வைத்திருப்பார்கள் அல்லவா, கல், மண், ஜல்லி, இரும்பு, கம்பி, இது போன்று சிமெண்ட்டு, கட்டிட பொருள்கள் கடை வைத்திருப்பவர்கள், வியாபாரிகள், கமிஷனர்கள், செங்கல் சூளை நடத்துபவர்கள், கிரானைட் தொழில் செய்பவர்கள், சிமெண்ட்டு, அதாவது மொத்தத்தில் இது போன்ற பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களின் தொழில் தடை நீங்கி அதிகப்படியான லாபத்தை உருவாக்கக்கூடியவர் இவரே. செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் முடியும். இவருக்கு சிகப்பு வஸ்திரம் பிடிக்கும். சிகப்பு வஸ்திரம் சார்த்தி ரோஜாப்பூ, செவ்வரளிப்பூ மற்றும் வில்வம், சாமந்தி இவைகளை கொண்டு அர்ச்சிக்கலாம். அர்ச்சிக்க நினைத்த காரியம் கைகூடும். இதுவே புலிப்பாணி சித்தரின் விஷயங்கள். அதாவது இவருக்கென்று தனியாக தியான செயல் பகுதி, மனப்பாட பகுதி ஒன்று உண்டு. அதையும் சொல்கிறேன். மகா சித்தருக்கே மருத்துவம் சொன்ன மருவுரி சித்தரே, புலி வாகனம் கொண்ட மந்திர சித்தரே, மயில் வாகனனை வணங்கியவரே, எம் கலிப்பாவம் தீர்க்க உங்கள் புலிப்பாதம் பற்றினோம். இந்த தியான செயலை, அதாவது இது ஒரு மனப்பாட பகுதி, மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்வது நல்லது. அதிலும் குறிப்பாக மேச லக்கணம் மேசராசினர்கள், மகர லக்கணம் மகர ராசினர்கள், விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசினர்கள், இதெல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவை. செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய லக்கண ராசிகள் அல்லவா. இவர்கள் வழிபடுவது நல்லது. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் வழிபடுவது நல்லது. இதை சொல்லுவது நல்லது. நோய்வாய்ப்பட்டவர்கள் இவரை மனதில் நினைத்து துதிக்கலாம், வணங்கி வரலாம். நல்லபடியாக நல்ல மருத்துவர் கிடைப்பார், நல்ல மருந்துகள் கிடைக்கும். இத்தனை விஷயங்கள் உள்ளது. புலிப்பாணி சித்தர் துறை. ஓம் நம சிவாய.